இது டே 2. நேத்திக்கு வீடியோ பார்த்துட்டு நாளை நான் ஃபுல் சேஞ்ச் ஆகணும்னு மனசுல ஃபயர் வந்திருக்கும். ஆனா இன்றைக்கு நீ கொஞ்சம் டயர்டு, கொஞ்சம் லேசி, கொஞ்சம் டவுட். இதுதான் நார்மல். மோட்டிவேஷன்லாம் வேவ் மாதிரி வருகிறது போகுது. ஆனா வினர்ஸ் ஆகிறவங்க ஒரு விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க, கன்சிஸ்டன்சி. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ட்ரூத் சொல்ல போறேன். அது கேட்டவுடன் உங்க லைஃபையே வேற லெவலுக்கு போயிடும். பார்ட் 1. மோட்டிவேஷன் நீண்ட காலம் வேலை செய்யாது, ஹேபிட்ஸ் தான் வேலை செய்யும். நேத்து நடந்ததை நினைச்சு பாருங்க. மேபி நீங்கள் எக்ஸைட்டடா இருந்திருப்பீங்க. மேபி நீங்கள் இன்னைக்கு நான் வேற லெவல் ஆகணும்னு நிறைய பிளான்ஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு எழுந்த உடனே ஒரு டவுட் குரல் வரும். இது எல்லாம் நம்மால வருமா? நாளைக்கு பண்ணலாம், இப்ப டயர்டா இருக்கு. அந்த குரலை எல்லாரும் கேட்டிருப்பாங்க. டிஃபரன்ஸ் என்னன்னா, வெற்றி பெறவங்க அதை கேட்டு மூவ் ஆக மாட்டாங்க. அந்த குரலை இக்னோர் பண்ணினதும் நீங்க ஆல்ரெடி 50% ஸ்ட்ராங்கர். பார்ட் 2. 1% இம்ப்ரூவ்மெண்ட் டெய்லி. அதான் டே 2க்கு டார்கெட். நீங்க 5% இம்ப்ரூவ் ஆகணும், 10% இம்ப்ரூவ் ஆகணும், அப்படி இல்லை. ஜஸ்ட் 1% இம்ப்ரூவ்மெண்ட் பட் டெய்லி. 1% இம்ப்ரூவ்மெண்ட்னு சொன்னா அது என்ன? நேற்று 10 புஷ்அப்ஸ் பண்ணீங்கன்னா இன்றைக்கு 11 பண்ணுங்க. நேற்று 5 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணீங்கன்னா இன்றைக்கு 6 மினிட்ஸ் பண்ணுங்க. எஸ்டர்டே 2 பேஜஸ் ரீட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு 3 பேஜஸ். எஸ்டர்டே 15 மினிட்ஸ் வாக், இன்னைக்கு 16 மினிட்ஸ். சின்ன சின்ன விஷயம். ஆனா வாழ்க்கையோட நீங்க பாடுபடுற டெடிகேஷன், அதுக்கு வேல்யூ சொல்றது. இந்த 1%, நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். 100% impossible, 1% possible. Part 3. Discipline builds confidence. Confidence builds attraction. Attraction builds respect. நீங்க இன்னைக்கு டிசிப்ளின் ஃபாலோ பண்றீங்கன்னா உங்க உள்ள கான்ஃபிடன்ஸ் ஸ்லோவா பில்ட் ஆக ஆரம்பிக்குது. அந்த கான்ஃபிடன்ஸ் தான் உங்க வாக்ல தெரியும். உங்க வாய்ஸ்ல பவர் வரும், உங்க ஃபேஸ்ல க்ளோ வரும், உங்க மைண்ட் ஸ்ட்ராங் ஆகும், உங்க டிசிஷன் மேக்கிங் இம்ப்ரூவ் ஆகும். பீப்புள் திங்க் கான்ஃபிடன்ஸ்னு நான் வாய்ஸ் லவுடா பேசுறதுன்னு. இல்லை, கான்ஃபிடன்ஸ்னா நீங்க உங்க லைஃபை கண்ட்ரோல் பண்றது. யுவர் வேர்ட், யுவர் ஆக்ஷன். நீங்க சொன்னதை நிறைவேற்றுற நாள் நீங்க ஆட்டோமேட்டிக்கா அட்ராக்டிவ் ஆகிடுவீங்க. பார்ட் 4. டே 2 டாஸ்க்ஸ் ஃபாலோ செய்யணும். இப்போ ஆக்சுவல் ஒர்க். 1 ஹைட்ரேஷன் ரூல். 1 liter வாட்டர் மார்னிங் ஸ்லீப்க்கு பிறகு பாடி டீஹைட்ரேட்டட். மார்னிங் 1 liter வாட்டர் ஆர் ஃப்ரெஷ் மைண்ட். 2 15-minute வாக் ஆர் லைட் ஒர்க் அவுட். ஹெவி ஒர்க் அவுட் வேண்டாம், பாடிக்கு ஆக்ஷன் சிக்னல் கொடுக்கணும். 20 minutes reading, more learning knowledge, more nerd confidence. 4-5 minutes silence, breathing, mind calma இருந்தா டே ஸ்மூத்தா போகும். 5. Avoid phone for first 30 minutes after waking up. This single rule, massive glow up. You can clean your workspace. Room 5 minutes clarity mindக்கு. Part 5. The truth about day 2. Day 1 easy. எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டே 2 இதோட தான். ரியல் ஹீரோஸ்னு செப்பரேட் ஆகுறாங்க. டே 2 மைண்டு தான் ஃபைட் பண்ணும். இது ஸ்கிப் பண்ணலாம், பிறகு பண்ணலாம், இன்னைக்கு வேண்டாமே. இந்த ஃபைட்க்கு எதிரா நின்னா நீங்க டே 3க்கு ரெடி. நாளைக்கு வேற லெவல் ஸ்கிரிப்ட் வரும். பட் இன்னைக்கு இந்த 24 hours தான் இம்பார்ட்டன்ட். பார்ட் 6. ஃபைனல் 30 seconds பவர் மெசேஜ். நீங்க ஸ்லோவா இருந்தாலும் நீங்க மாற்றம் வரணும் என்ற ஆசை இருந்தா நீங்க ஆல்ரெடி 90% ahead of others. இந்த வேர்ல்டு ரெஸ்பெக்ட் பண்றது அழகை இல்லை, சைஸை இல்லை, மணியையும் இல்லை. இதுல ரெஸ்பெக்ட் பண்றது டிசிப்ளின், கான்ஃபிடன்ஸ், கன்சிஸ்டன்சி. நாளைக்கு பெரிய மாற்றம் வேண்டாம், இன்றைக்கு சின்ன ஒரு ஸ்டெப் போதும். டே 2 முடிஞ்சா நீங்க உங்க ஓல்டு வெர்ஷனுக்கு திரும்பவே முடியாது. நீங்க ஆல்ரெடி அப்கிரேட் ஆகிட்டீங்க. கீப் கோயிங். டே 3 வெயிட்ஸ்.